ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஒரு சில டூல்ஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பேலன்ஸ் இருக்க டூல்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ அடாப் ப்ரீமியர் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர். வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக இதில் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். அதாவது கட், காப்பி, பேஸ்ட்டு, ஜாயின், இந்த மாதிரி கலர் கரெக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பேலன்ஸ் இருக்க டூல்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம செலெக்ஷன் டூல் அண்ட் ரேசர் டூல் இது ரெண்டுத்தை பற்றி பார்த்தோம். செலெக்ஷன் டூலே இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ செலெக்ஷன் டூலில் வேறு என்னெல்லாம் பண்ண முடியும்னா, செலெக்ஷன் டூலை வச்சு நம்ம செலக்ட் பண்ண முடியும். அதாவது தனித்தனியாக கிளிப்பை வந்து செலக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு வீடியோவுடைய எண்டில் நம்ம இங்கே பாயிண்ட் அந்த கர்சர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி கர்சர் மாறும், ரெட் கலரில் ஈரோ மார்க் மாதிரி. இப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரிஜினல் கிளிப் சைஸ்க்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இது செலெக்ஷன் டூலில் இன்னொன்று. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராக் செலக்ட் டூல். ட்ராக் செலக்ட் டூல்னால் ஒன்றும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ராக்லாம் இருக்குது. இல்லை நீங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணலாம். ட்ராக் செலக்ட் டூலை வச்சு என்ன பண்ணலான்னா, அந்த பர்டிகுலர் ட்ராக்கில் இருக்க வீடியோஸ் மட்டும் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ண முடியும். இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ராக் வீடியோ 1 ட்ராக்கில் இந்த ஏரோ மார்க் எடுத்துகிட்டு போய் கிளிக் பண்ணுறேன். அந்த ட்ராக் ஃபுல்லாக என்னென்னலாம் வீடியோஸ் இருக்கோ அது மட்டும் செலக்ட் ஆகிருக்கு, மேலாம் செலக்ட் ஆகல பார்த்தீங்களா. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ரேசர் டூலை வச்சு நீங்கள் கட் பண்ணுறீங்க, அங்கங்கே நிறையா கட்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருப்பீங்க. இதை நீங்கள் வந்து தனித்தனியாக செலக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த மாதிரி. அது தேவையில்ல, அதுக்கு தான் வந்து ட்ராக் செலக்ட் டூல் வச்சுருக்காங்க. ட்ராக் செலக்ட் டூலை வச்சு நீங்கள் எந்த வீடியோஸ்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக அதுக்கு பின்னாடி வர எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கு அப்புறம் வர எல்லா கிளிப்புமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அதாவது அந்த பர்டிகுலர் ட்ராக்கில் இருக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த டூலை வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரிப்பிள் எடிட் டூல். ரிப்பிள் எடிட் டூல்னால் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம செலெக்ஷன் டூலை வச்சு வீடியோ எண்டில் வச்சு நம்ம அந்த வீடியோ வந்து ட்ரிம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இது ரிப்பிள் எடிட் டூல். இதை வந்து என்ன பண்ணோம்னா, எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் பாயிண்டர் எடுத்து போய் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இடம் செலக்ட் ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து முன்ன பின்ன அந்த மாதிரி நகுத்திக்கலாம், அதிலே ட்ரிம் பண்ணிக்கலாம் வீடியோவே. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிம் ஆகுது பார்த்தீங்களா. வீடியோ டியூரேஷன் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி வீடியோ டியூரேஷன் அதிகமாகும். இதுதான் வந்து ரிப்பிள் எடிட் டூல். ஸோ நெக்ஸ்ட் என்ன டூல் பார்த்தீங்கன்னா ரோலிங் எடிட் டூல். ரோலிங் எடிட் டூல் எதுக்குன்னா, அந்த ரோலிங் எடிட் டூல் அதே மாதிரி அந்த கட் பண்ண கிளிப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் மார்க் வரும். இதை வச்சு நீங்கள் அந்த கிளிப்பு அந்த பர்டிகுலர் வீடியோவை மட்டும் நம்ம சைஸ் டியூரேஷன் கம்மி பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு பின்னாடி வர வீடியோவும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். பார்த்தீங்களா, நான் முன்ன பின்ன நகுத்துறேன், அந்த 2 வீடியோவும் அதுக்கேற்ற மாதிரி டியூரேஷன் மாற்றிக்குது பார்த்தீங்களா. இதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுவோம், ரோலிங் எடிட் டூல். நெக்ஸ்ட் வந்து ரேட் ஸ்டிச் டூல். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோடைய டியூரேஷனை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை. அதாவது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ, இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது இந்த டியூரேஷன் இதுலேருந்து இது வரைக்கும். இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, +5 செகண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ. அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் ஸ்லோ ஆகும் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் ஸ்லோ ஆகும். எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ஸ்லோ ஆகும். இதை நீங்கள் ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணுறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோ ஆகுது வீடியோவும். இதுக்காக தான் ஸ்டிச் டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேசர் டூல். இதை ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸ்லிப் டூல் இதை நான் அப்புறம் சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்லைட் டூலும் அப்புறம் சொல்லிக் கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட் வந்து பென் டூல் யூஸ் பண்ணுறோம். பென் டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஆடியோ எடிட் பண்ண போகிறீங்க, அதில் வந்து லோ டு ஹை அந்த மாதிரிலாம் வைக்க போகிறீங்கன்னா ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்ம்லாம் தெரியும். இதை வச்சு நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி லோ டு ஹை, ஹை டு லோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு ஒரு பென் டூல் வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி டவுன் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ கிளிப் சவுண்டு வந்து லோ ஆகும். அதாவது இந்த இடத்துல வந்து சவுண்டே கேட்காது. ஸோ போக போக சவுண்ட் ஏறும். பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஏறுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறதுக்காக பென் டூல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் டூல் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இந்த கர்சர் வச்சு இப்படி நகர்த்துவோம் பார்த்தீங்களா. இதுக்கு பதில் நம்ம ஹேண்ட் டூலை வச்சு ட்ராக்கே நம்ம கிளிக் பண்ணி நகர்த்திக்கலாம். இதுக்காக ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜூம் டூல்னால் ஒன்றும் இல்லை, அந்த ட்ராக்கை ஜூம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான். பார்த்தீங்கன்னா ஜூம் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்காக தான். ஸோ இதுதான் வந்து டூல்ஸ். இதை வச்சு நீங்கள் வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ண முடியும். ஸோ போன வீடியோவில் கட் அண்ட் காப்பி, ஜாயின் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த பேசிக்கான இந்த டூலை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடிட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு வீடியோவில் ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே கம்பைன் ஆகிட்டு தான் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியுது. ஸோ இதில் வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். செலெக்ஷன் டூல் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் இருக்குது. ஸோ இதை வந்து எனக்கு ஆடியோ தனியாக வீடியோ தனியாக பிரிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த பர்டிகுலர் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்லிங்க் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆடியோ தனியாக வீடியோ தனியாக பிரிஞ்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணால் வீடியோ மட்டும் கிளிக் ஆகுது பார்த்தீங்களா, ஆடியோ கிளிக் பண்ணால் ஆடியோ மட்டும் கிளிக் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு இந்த வீடியோ தேவையில்ல, ஆடியோ மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிளியர் கொடுத்தீங்கன்னா வீடியோ போயிடும், ஆடியோ மட்டும் இருக்கும். ஸோ எனக்கு அதே மாதிரி வீடியோ வேணும் ஆனால் ஆடியோ தேவையில்லை அப்படின்னா ஆடியோ கிளிக் பண்ணி கிளியர் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஒரு வீடியோ பார்ப்பீங்க, அதில் வந்து ஒரு மியூசிக் பிடிச்சிருக்கும், அதை நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவை டேரெக்டாக எடுத்து அந்த ஆடியோ மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு வீடியோவில் ஆடியோ எனக்கு தேவையில்லைன்னா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இடத்துல அன்லிங்க் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன்.